கலாம் ஆண்டு 5 மாதம் 12 நாள் 1 திங்கட்கிழமை செப்டம்பர் 15, 2025 இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஆண்டு 5 மாதம் 12 நாள் 1 செப்டம்பர் 15, 2025 திங்கட்கிழமை. நினைவு கூர்வோம். கலாம் ஆண்டு 1, கலாம் ஆண்டு 2, கலாம் ஆண்டு 3, கலாம் ஆண்டு 4, கலாம் ஆண்டு 5. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். கலாம் ஆண்டு 6க்கு இன்னும் 29 நாட்களே உள்ள நிலையில் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. ஒரு அரிய புகைப்பட தகவல். இப்படத்தில் இருபெரும் தொழில் நிறுவனங்களின் இரு குடும்பங்களின் மகன், மகள், பேரன், பேத்தி வாரிசுகள். தமிழகத்தில் பிரபல இரு தொழில் நிறுவனம் தி சென்னை சில்க்ஸ், குமரன் தங்க மாளிகை மற்றும் அக்னி ஸ்டீல்ஸ் இரு நிறுவனங்களின் இந்த இரு நிறுவன தலைவர்களும் மிக எளிய வாழ்க்கையிலிருந்து சிறந்த கண்ணோட்டத்தினாலும் திறனாலும் உழைப்பாலும் செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்த இடத்தை அடைந்த நிலையிலும், அதேபோன்று குடும்பத்திற்குள் இணக்கம், அன்பு, பெரியோர்களை மதித்தல் போன்ற உயர்ந்த பண்புகள் மூலம் 3 தலைமுறையினரும் ஒற்றுமையுடன் சிறந்த குடும்ப கலாச்சாரத்தையும் கட்டி காத்து இந்தியாவிற்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இந்த இரு பெரும் தொழில் நிறுவன தலைவர்களும் சம்பந்திகள் என்பதுடன் இரு குடும்பங்களின் ஒற்றுமை, அன்பு, பண்பு ஆகியவை சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த இரு குடும்பங்களின் ஒரு பேத்தி அனு யுகேவுக்கு மேல் படிப்பிற்கு பயணமாகும் போது கோவை விமான நிலையத்தில் இரு குடும்பங்களின் 3 தலைமுறை வாரிசுகள். இந்த இரு செம்மை இல்லத்திற்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. உலக அமைதிக்காக தினமும் 1 நிமிட அமைதியை கடைபிடித்து வரும் மாணவர்கள். உலகமே அமைதியின்மையினால் உலக மக்கள் எப்போதும் அச்சத்திலேயே வாழ்ந்து வருகிறோம். அந்த நிலை மாற அதற்கான தீர்வை யாராவது சொல்ல முடியுமா? அமைதியான ஆனந்தமான வாழ்க்கைக்கு உங்கள் பங்கென்ன? இதோ நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மேலுக்குறிச்சி அரசினர் மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் பூரி மாங்காடு அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நாள்தோறும் முற்பகல் 11:11க்கு 1 நிமிட அமைதியை உலக அமைதிக்காக கடைபிடித்து சமூக பொறுப்பை உலகிற்கு பறைசாற்றி வருகிறார்கள். அம்மாணவர்களுக்கு நம்பிக்கை செய்தி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஆங்கிலத்தில் இணைய வழியாக நடைபெற்ற அறிவின் அருவி கர்நாடக மாநிலத்திலிருந்து கலந்து கொண்டனர். செப்டம்பர் 14, 2025 ஞாயிறு காலை நல்லூர் வட்டம் இணையதளத்தின் மூலம் அறிவின் அருவி நிகழ்ச்சியை முதலாக ஆங்கிலத்தில் நடத்தியது. தலைப்பு மை இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா. 15 நபர்கள் 3 நிமிட பேச்சாளர்களாக பேசினர். ஒவ்வொரு 3 பேச்சாளர்களுக்கிடையில் அவர்களின் பேச்சு பற்றிய விமர்சனம் பேச்சாளர்களுக்கு தங்களை மேம்படுத்திக் கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த அறிவின் அருவி நிகழ்ச்சியை பிரமுகர்கள் துறை மாநில பொறுப்பாளர் ஊசோ சங்கீதா, உதவி பேராசிரியர் எஸ். வியாசா, பெங்களூர் அவர்கள் வழிநடத்தினார். காலை சரியாக 8 மணிக்கு நல்லூர் வட்டத்தின் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாடலுடன் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா, தலைமை திரு ரகுராம் அவர்கள், ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் எஸ். வியாசா, டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, பெங்களூர், வழிகாட்டி பரிசு திரு வாசுகி ஐயங்கார் அவர்கள், வாலண்டியர் ஸ்வச் அக்ரஹா கலிகா கேந்திரா, பெங்களூர் ஆகியோரை வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்தினார். பின்னர் இந்த நிகழ்ச்சி பற்றிய அறிமுகத்தை முத்துகிருஷ்ணன் வழங்கினார். பேச்சாளர்கள் 7 வயது மாணவி முதல் 59 வயது பெரியவர்கள் வரை பேசினர். Myself, Deepak. I work in one of the private company. I've done my MBA HR, and yeah, I want to share. I want to. I mean, like 3 minutes is not at all sufficient for the thoughts to share. But let me focus on one thing. That is the importance of parents that Swami Vivekananda have noticed every time, and he used to teach in his speeches. One thing is like he have considered parents, especially the mother,
as God's visible representatives. And he used to believe in one thing, and he used to explain that as well. That is like சக்கரவர்த்தி சுற்றுச்சூழல் கள மாநில பொறுப்பாளர் வழிகாட்டி பரிசு பெறும் வாசுகி ஐயங்கார் அவர்களை அறிமுகப்படுத்தி வழிகாட்டி பரிசு வழங்கப்பட்டது. Good morning, I'm Vasuki Iyengar. I'm a volunteer who management school in HSR layout. It is called Swachagraha Kalika Kendra. It is a school for garbage. I think the thought of a movement was launched 10 years ago called Swachagraha. Its intent was compost your kitchen waste at home, use it to grow safe food, chemical free safe food, and using the compost, and then you eat and be healthy. And at the same time, when you have in excess, whether you have excess compost or you have excess vegetables, share it with your neighbors, friends, relatives. ஆராய்ச்சி மாணவர் கேதர் எஸ் வியாசா யூனிவர்சிட்டி பெங்களூர் தலைமை டாக்டர் ரகுராம் அவர்களை அறிமுகப்படுத்தினார். Making me part of this wonderful program that's going on, and thanks to Sangeeta, she just came and invited. I can't say no to her. And now Kedar is also here, and so many of you. I'm very proud that so many of our students are part of this particular movement. I've been hearing all of them. That's very nice. And of course, inspiration of Vivekananda is the one which has really made this country what it is today. And I'll just, in a short format, introduce one small little activity way back when I was inspired by Vivekananda when I was in the school days and college days. Then I said, after college, my engineering college, then first appointment, I was there in one. தலைமை உரைக்கு பின் மகிழ்ச்சி உரையை சங்கீதா வழங்கினார். இதில் பேராசிரியர் பழனித்துறை அவர்களும் கலந்து கொண்டு பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியில் இந்நிகழ்ச்சி வந்தே மாதர பாடலுடன் நிறைவு பெற்றதாக அறிவினருவி மாநில பொறுப்பாளர் ஜெயபிரதா தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. கூடலூரில் நடைபெற்ற நேரடி சந்திப்பு. இன்று ஈரோடு மாவட்டம் கூக்கலூரில் நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சி குழுவினர் நேரடி சந்திப்பு நடைபெற்றது. அதில் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை, கூக்கலூர் பேராட்சியில் மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் தரம் பிரித்தல், முறையாக மறுசுழற்சி செய்தல் போன்றவை பேசப்பட்டதாக இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட மகளிர் களம் திவ்யா அவர்கள் தெரிவித்தார். நாமக்கல்லில் 18 லட்சிய ஆசிரியர்களுக்கு விருது. நாமக்கல் இன்னர்வீல் அமைப்பு அம்மாவட்டத்தில் தன்னலமற்று சமூக பொறுப்போடு செயல்பட்டு வரும் ஆசிரியர்கள் 18 பேர்களை கண்டறிந்து செப்டம்பர் 14 அன்று ராசிபுரம் வள்ளலார் கோவிலில் அவர்களுக்கு லட்சிய ஆசிரியர் விருதினை வழங்கியது. நிகழ்ச்சியினை லட்சிய ஆசிரியர்களில் ஒருவரான சந்திரசேகரன் தொகுத்து வழங்கினார். அறிவு திருக்கோயில் தலைவர் நாமக்கல் முன்னாள் டிஇஓ உதயகுமார் தலைமை வகித்து விருதினை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளரும் இன்னர்வில் சங்கத்தின் தலைவருமான வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி ஏற்பாடுகளை செய்திருந்தார். நல்லூர் வட்டம் பாலு வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவரும் சேர்ந்து தேசிய கீதத்தை பாடியது குறிப்பிடத்தக்கது என்று அதில் கலந்து கொண்ட யோகா மற்றும் மனநலத்துறை மாநில பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி தெரிவித்தார். ஈரோடு மண்டல பொறுப்பாளர் தங்கமணி அவர்கள் இதில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விருது பெற்ற லட்சிய ஆசிரியர்கள் சந்திப்பு, விருது விழா, அதனைத் தொடர்ந்து மதிய உணவிற்கு பின் விருது பெற்ற லட்சிய ஆசிரியர்களின் சந்திப்பு நடைபெற்றது. அதில் நல்லூர் வட்டம் லட்சிய ஆசிரியர் அனுபவங்களை, குறிப்பாக இன்று அரசு பள்ளிகள் மாணவர்களின் நிலை பற்றியும், சிறந்த மாணவர்களை மாணிக்க மாணவர்களாக கண்டறிவது பற்றியும், செப்டம்பர் 20, 21 திண்டுக்கல்லில் நடைபெறவிருக்கும் வையத் தலைமைக்கோள் தலைமைத்துவ பயிற்சி முகாம், அக்டோபர் 15 மதுரையில் நடைபெறவிருக்கும் கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழா பற்றியும் விளக்கினார் என்று நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தஞ்சையில் பணி ஓய்வை பயனுள்ளதாக ஆக்கிய ஆசிரிய தம்பதிகள்.
பேராசிரியர் திரு பாஸ்கர் மற்றும் அவரது மனைவி அரசு பள்ளி ஆசிரியர் திருமதி சுபா இருவரும் தற்பொழுது கோயம்புத்தூர் மாதம்பட்டியில் வசித்து வருகின்றனர். அங்கே அருகிலுள்ள அரசு பள்ளிக்கூடங்களில் அறிவியல் விழிப்புணர்வு, கணிதம் சொல்லித் தருவது ஆகிய பணியில் ஈடுபடுவது அறிந்து அங்கு சென்று அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து நல்லூர் வட்டம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதாக தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் சிவசண்முகம் தெரிவித்தார். உடன் மன்னன் உமாசங்கர், நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன். நல்லூர் வட்டத்தில் மிகவும் காலதாமதமாக இணைந்துள்ளேன். சர்ச்சில் துறை ஆதங்கம். கடந்த மாதம் நல்லூர் வட்டத்தின் தேனி மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பேற்றதிலிருந்து நாள்தோறும் பலரையும் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள், லட்சிய சமுதாய கட்டமைப்பு பற்றி பேசும்போது அவர்கள் வியப்புடன் கேட்டு மகிழ்ச்சியுடன் வரவேற்று பொறுப்பும் ஏற்று வருகிறார்கள். இதனை பார்க்கும்போது முன்பே இதில் இணைந்து செயல்படாமல் போய்விட்டோமே என்று தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சர்ச்சில் துறை. இன்று உடற்கல்வி ஆசிரியர் அமரன், சிலம்ப ஆசிரியர் மகாலிங்கம், ITI ஆசிரியர் கண்ணன், வியாபாரி மனோகரன், தங்கப்பாண்டி ஆகியோரை சந்தித்து பேசியபோது வியப்போடு கேட்டு வரவேற்றனர். திண்டுக்கல் வைய தலைமைக்குள் முகாமில் கலந்து கொள்வதாய் உறுதியளித்தனர். முக்கியமாக தங்கப்பாண்டி அரசியல் களத்திற்கு பொறுப்பேற்க ஆர்வமாயிருந்தது மகிழ்ச்சியளிப்பதாக சர்ச்சில் துறை தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இல்லம் தேடி உள்ளம் நாடி நெல்லையில் செப்டம்பர் 14 அன்று நல்லூர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளர் பசுபதி அவர்கள் சேரன் மகாதேவியில் பட்டதாரி இளைஞரான சந்தோஷ் தமது கிராமத்தில் நிறைய மரங்கள் நடுவதற்கு, கிராம வளர்ச்சிக்கும் ஆர்வத்துடன் செயல்பட்டு வருவதை அறிந்து அவரை தேடி சென்று பார்த்து பசுபதி நல்லூர் வட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த வாரம் முதல் லட்சிய ஆசிரியர்களுக்கான இணைய வழி வார கூடுதல் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் என்று லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.